இங்க ஒரு லேடி கோர்ட்ல ஸ்டெனோகிராஃபரா வேலை பாக்குறாங்க. இவங்க பேரு சாரிகா. அவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு பேப்பரை மட்டும் யாரும் பார்க்காத மாதிரி எடுத்து பேக் உள்ள வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல கால் போயிருக்கும். இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. யாரோட உதவியும் இல்லாம தனி ஒரு ஆள குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. இவங்க பொண்ணு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததால சயின்ஸ் ஃபேருக்கு செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலையால அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லியிருப்பா. அதுக்கு அவங்க அம்மா பெரிய மனுஷி மாதிரி நீ பேச வேண்டாம், காசுக்கு நான் ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. வழக்கம் போல சாரிகா வேலைக்கு போறாங்க. அப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு கார் இவங்களை இடிக்கிற மாதிரி வருது. பார்த்தா உள்ள நேஹா இருக்காங்க. இவங்க கோர்ட்ல வேலை பாக்குறவங்கன்னு தெரிஞ்சு சாரிகாக்கு இவங்க லிஃப்டும் கொடுக்கறாங்க. இப்போதான் இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாகிக்கிறாங்க. சாரிகா கோர்ட்ல வக்கீலுங்க வாதாரத பார்த்து அடுத்தது கேஸ் இப்படித்தான் போகும்னு கணிக்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இவங்க நேஹாவோட தரப்பு வாதத்தை ஆல்ரெடி கோர்ட்ல பார்த்ததால சும்மா போற போக்குல நேஹாக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போறாங்க. நேஹா பாக்குற ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, ஒரு பப்ல தவறான பொருளை விற்கிறாங்கன்னு பப் ஓனரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருப்பாங்க. போலீஸ் கிட்ட வசமா சிக்கினதும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நேஹா வீட்டுக்கு வந்ததும் அவங்க ஹேண்டில் பண்ற கேஸோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் பாக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு சிசிடிவி மட்டும் வேலை செய்யல. அது எப்படி ஒரு சிசிடிவி மட்டும் வேலை செய்யாதுன்னு யோசிக்கிறாங்க. ஃபைனல் ஜட்மெண்ட் டே அன்னைக்கு பப் ஓனர் சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சு அது சரி பண்ணாம இருந்திருக்காரு. அவரு தெரிஞ்சேதான் அது சரி பண்ணலன்னு சொல்றாங்க. ஓனர் கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் தப்பு நடந்திருக்கு. ஓனர் தான் பொறுப்புன்னு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஜட்ஜும் ஓனர் மேலதான் தப்புன்னு சொல்லிடுறாங்க. ஃபைனலா நேஹா அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல வின்னும் பண்ணிடுறாங்க.